தலைநகர் சென்னையின் எதிர்கால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் கடல் நீரை குடிநீராக்கும் மிகப்பெரிய திட்டப் பணிகளை முதலமைச்சர் விஜய் நெம்மேலியில் நேரில் ஆய்வு செய்தார். அதிகாரிகளிடம் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து விரிவாக கேட்டறிந்த அவர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை குடித்து பார்த்ததுடன் 400 MLD திறன் கொண்ட புதிய திட்டத்தை விரைந்து முடிக்கவும் உத்தரவிட்டார். தென் சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ள நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் தற்போது 110 MLD மற்றும் 150 MLD திறன் கொண்ட 2 சுத்திகரிப்பு அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. இதனை திடீர் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் விஜய் கடல் நீர் எவ்வாறு குடிநீராக மாற்றப்படுகிறது, தினசரி எவ்வளவு தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது, தொழில்நுட்ப செயல்முறைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பது குறித்து அதிகாரிகளிடம் விரிவாக கேட்டறிந்தார். பின்னர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை நேரில் அருந்தி பார்த்த காட்சிகளும் கவனம் பெற்றுள்ளன. இதனைத் தொடர்ந்து 4276 கோடி மதிப்பீட்டில் ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமையின் நிதி உதவியுடன் கட்டப்பட்டு வரும் 400 MLD திறன் கொண்ட புதிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் பணிகளையும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். திட்டப் பணிகளை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் முடித்து விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். ஆய்வை முடித்துவிட்டு புறப்பட்ட போது நீண்ட நேரமாக காத்திருந்த பொதுமக்களை பார்த்து முதலமைச்சர் கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிலையில் திட்ட வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெயர் இடம்பெற்றிருந்த கல்வெட்டு அகற்றப்பட்டதாக திமுக தரப்பில் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பாக அரசியல் விவாதமும் தீவிரமடைந்திருக்கிறது. சென்னையின் எதிர்கால குடிநீர் தேவையை உறுதி செய்யும் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டமாக கருதப்படும் நெம்மேலி 400 MLD திட்டத்தை விரைந்து முடிக்க அரசு தீவிரம் காட்டி வருவது இந்த ஆய்வின் மூலம் மீண்டும் வெளிப்பட்டுள்ளது.